தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் மரணத்தை ஜெயித்து வெற்றி வேந்தராக உயிர்த்தெழுந்த யூத கோத்திரத்து சிங்கமா கிறிஸ்து பெருமானிடமிருந்தும் நம்மளே தங்கியிருந்து உயிர்த்தெழுதல் நம்பிக்கையிலே நம்மை சக்திப்படுத்தி நம்முடைய ஆன்மீக ஓட்டத்தை சிறக்க செய்கின்ற தூய ஆவியானவரிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும், குறிப்பாக இந்த சிறப்பு மிக்க நாளிலே உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பிந்தின இந்த முதல் ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே கடந்து வந்திருக்கிற ஆண்டவருடைய திருவீட்டிலே கடந்து வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். அன்பானவர்களே, இந்த அருமையான நாளிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி முன்பு வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி. மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் பூட்டிய வீட்டுக்குள்ளே அடைந்து கிடந்த 10 சீடர்களுக்கும் அடுத்து 8 நாளைக்கு பிற்பாடு அந்த கூட்டத்திலே இல்லாமல் போன தோமையாருக்கும் காட்சி கொடுத்த திருமறை பகுதியை தான் நாம் இந்த நாளிலே சிந்தனைக்காக தெரிந்து கொண்டிருக்கிறோம். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 31வது வசனம் முடிய, அதிலே 19வது வசனத்தையும் 31வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். 29லிருந்து 31 வரை வாசிக்கிறேன். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். 29வது வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களை இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதுவே. கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் இறைவா, 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 இறைவா.
எல்லாரும் என்னை விட்டு போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று அன்பில் ஆண்டவரே நீர் உடைய சீடர்களை பார்த்து கேட்டபோது பேதுரு முந்திக் கொண்டு சொன்ன பதிலை இந்த வேளையிலே நாம் நினைக்கிறோம். யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே. ஆமாண்டவரே, அப்பேற்பட்ட ஆற்றல் மிகுந்த நித்திய வாழ்வை அருளவல்ல வார்த்தைகளை சிந்திப்பதற்காக உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட பேசுவீராக. அன்றைக்கு ஆற்றங்கரை ஓரத்திலே உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்காக லீதியானுடைய உள்ளத்தை நீர் திறந்தீர். இதோ இந்த நாளிலே உடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற இந்த சிறு கூட்ட மக்களாகி எங்களுடைய உள்ளங்களை உடைய வார்த்தைகளை உள்வாங்குவதற்காக நீர் திறந்துள்ள வேண்டும் என்று மன்றாடி நாம் செபிக்கிறோம். இதோ உடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற அந்த பிள்ளைகள் உடைய வார்த்தையினால் தொடப்பட்ட மக்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை புரிய வேண்டும் என்று செபிக்கிறோம். ஒரு புதிய நம்பிக்கையோடு புதிய உற்சாகத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லவும் ஆண்டவர் கிருபை புரிய. உடைய வசனத்தை கொண்டே அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த திருநாளிலேயே கிட்டத்தட்ட 5 முறைகள் தம்முடைய மக்களுக்கு அவர் காட்சி கொடுத்தார். முதலாவதாக யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20வது அதிகாரத்தை நான் வாசித்து பார்க்கும்போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். மகத்திலே நான் மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்த நிகழ்வு. அதே போல மத்திய 28வது அதிகாரத்தை நான் வாசித்து பார்க்கின்ற போது மற்ற பெண்களுக்கும் இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்தார் என்பதை திருமறையிலே நாம் பார்க்கிறோம். அதே போல லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 24வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற போது எம்மாவூர் சீஷர்களுக்கு அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து 3வதாக காட்சி கொடுக்கிறார். அதைத் தொடர்ந்து அதே அதிகாரத்திலே பிற்பகுதியிலே வாசித்து பார்க்கின்ற போது பேதுருவுக்கு மரித்த இயேசு காட்சி கொடுக்கிறார். அடுத்ததாக இங்கே இந்த நாளிலே சிந்தனைக்காக உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதியிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் 10 சீடர்களுக்கு பூட்டிய வீட்டுக்குள்ளே அடங்கி கிடந்த 10 சீடர்களுக்கு அருமை இரட்சகராய் இயேசு காட்சி கொடுக்கிறார். எப்படி அவர் காட்சி கொடுக்கிறார் என்று சொன்னால், பூட்டிய வீட்டிற்குள்ளே சென்று அவர்களுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஏன் சீடர்கள் 10 + 1 தோமா, இந்த 11 சீடர்களும் பூட்டிய வீட்டுக்குள்ளே அடங்கி கிடக்க வேண்டும்? ஏன் அவர்கள் பயப்பட வேண்டும்? 2009வது ஆண்டிலே ஈழப்போர் முடிவுக்கு வருகிறது. பிரபாகரன் அவர்கள் கொலை செய்யப்பட்டதோடு அந்த யுத்தம் முடிவுக்கு வருகிறது. யுத்தம் முடிவுக்கு வந்தாலும் இராணுவம் அமைதி காத்த பாடில்லை. ஏனென்று சொன்னால், அவர்களுடன் இருந்த மிக மிக முக்கியமான ஆட்கள் யார் அப்படி என்று தேடி தேடி கொலை செய்தது. கடைசியாக ஒரு சிறு மகன் மாட்டுகிறான். அது வேறு யாரும் அல்ல, பிரபாகரன் அவருடைய கடைசி மகன் ஒரு பாலகன் மாட்டுகிறான். அவனுக்கு இராணுவம் அவனை பங்கரில் கொண்டு போய் அவனுக்கு உணவு கொடுக்கிறார்கள். அவனும் பசிக்கு
உற்சாகமாய் அவனும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே இராணுவத்தினர் அவனை சுட்டுக் கொள்ளுகிறார்கள். ஒரு சாதாரண பெரியவர் அல்ல, இராணுவ பயிற்சி பெற்றவரும் அல்ல. ஆனால் இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு பாலகன், 12-13 வயது நிரம்பிய ஒரு பாலகனை இராணுவம் சுட்டுக் கொள்ளுகிறது. ஏன் சுட்டுக் கொள்ளுகிறது? இவனை விட்டு வைத்தால் எதிர்காலத்திலே மீண்டும் இந்த யுத்தம் தொடங்கக்கூடும் அப்படி என்ற ஒரு அச்சம். இவனை விட்டு வைத்தால் இவனுக்கு பின்பாக மீண்டும் போராளிகள் ஒன்று கூடுவார்கள் என்ற பயம். இங்கே அதுதான். நிச்சயமாய் இயேசுவை கொலை செய்த யூதர்கள் நிச்சயமாய் அடங்க மாட்டார்கள். அவர்களுடன் இருந்தவர்களையும் தேடி தேடி கொலை செய்வார்கள், ஏதாவது ஒரு வகையிலே நம்மை தீர்த்து கட்டி விடுவார்கள் என்ற பயம் சீடர்களுக்குள்ளே அதிகமாயிருக்கிறது. ஆகையினாலே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்கள்? இவர்கள் அறையை பூட்டி கொண்டு, எத்தனை கொண்டி உண்டோ, எத்தனை தாழ்பால்கள் உண்டோ எல்லாவற்றையும் போட்டுக்கொண்டு அவர்கள் பாதுகாப்போடு இருப்பதாக உணர்ந்து அறைக்குள்ளே இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அறைக்குள்ளே இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். அவ்வாறு காட்சி கொடுத்த இயேசு அவர்களுக்கு திருவுளம் பற்றின 3 காரியங்களை தான் சுருக்கமாக சிந்தனைக்காக உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். முதலாவது கூற்று பாருங்கள். அதான் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் 19வது வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். முதல் கூற்று அதுதான், சமாதானம். முதலாவது நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பூட்டிய வீட்டிற்குள்ளே எப்படி வர முடியும்? அதாவது உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய சரீரத்தை பூட்டிய கதவுகள் தடுக்க முடியாது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அவ்வாறு பூட்டிய வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார். வந்து அவர்களை பார்த்து என்ன சொல்லி இருக்க வேண்டும்? நிச்சயமாய் அவர்களை கடிந்து கொண்டிருக்க வேண்டும். என்னப்பா நீங்க எல்லாரும் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் என்னோடு இருந்தீர்கள், நான் செய்த அற்புதங்களை கண்டீர்கள், என்னுடைய போதனைகளை கேட்டீர்கள், உயிர்த்தெழுதலை குறித்து நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து நீங்கள் கேட்டீர்கள். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு என்னை கடைசி நிமிடத்திலே கைவிட்டு விட்டு ஓடிவிட்டீர்களே. அப்படி என்று அவர் வருத்தப்பட்டிருக்க வேண்டும், அல்லது கடிந்து கொண்டிருக்க வேண்டும், அல்லது அவர்களை பார்த்து பழிச்சொல் கூறியிருக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த ஆண்டவர், காட்சி கொடுக்கிற இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு சமாதானம். இனி நீங்கள் பயப்படுவதற்கு எந்த காரணமும் இல்லை, உங்களுக்கு சமாதானம் அப்படி என்று சொல்லுகிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, 2026வது ஆண்டின் ஈஸ்டர் தினத்தை கடந்த வாரத்திலே மிக சிறப்பாக நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம். அதை தொடர்ந்துள்ள வாரத்திலே
இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வீற்றிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம். ஒருவேளை வாழ்க்கையின் பிரச்சனைகளோடு உள்ள கலக்கத்திலே நாம் இருக்கக்கூடும். எதிர்காலத்தை குறித்துள்ள கவலைகளோடு ஒருவேளை இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கக்கூடும். என்னுடைய பிள்ளைகளின் வாழ்வின் காரியங்களுக்காக நான் என்ன செய்வேன் என்ற திகைப்போடு ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கக்கூடும். ஐயோ, என் கடன் பாரத்தை நான் எப்படி தீர்ப்பேன், அதற்கான வாசல் எப்படி திறக்கும் என்ற ஐயப்பாடோடு ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் கூடி வந்திருக்கக்கூடும். ஆண்டவர் சொல்லுகிறார், வேற ஒன்று சொல்லவில்லை, உங்களுக்கு சமாதானம். ஒருவேளை கடந்த நாட்களிலே இயேசுடைய அன்பை மறந்து போயிருந்திருக்க கூடும். இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில புறக்கணித்திருக்க கூடும். இயேசுடைய இறை வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில மறந்திருக்க கூடும். அநேக நேரத்தில் துணிந்து நம்முடைய வாழ்க்கையில தவறு செய்திருக்க கூடும். ஆனால் எல்லாவற்றையும் விட்டு விட்டவராய் ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த நாளிலே சொல்லுகிறார், எல்லாவற்றையும் மறந்தவராய் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஒரு புதிய உற்சாகத்தோடு நமக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், உங்களுக்கு சமாதானம் அப்படி என்று சொல்லுகிறார். இந்த சமாதானம் என்ற வார்த்தையிலே இருக்கிற அர்த்தங்கள் என்னவென்று சொன்னால், சாதாரணப்பட்ட ஒரு வார்த்தையாய் இருக்கலாம். அதற்குள்ளே புதைந்து கிடக்கின்ற காரியங்கள், உங்களுடைய பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது, ஆகையினால் உங்களுக்கு சமாதானம். உங்களுடைய அடிமை சங்கிலிகள் தகர்க்கப்பட்டிருக்கிறது, ஆகையினால் உங்களுக்கு சமாதானம். உங்களை ஆட்கொண்டிருக்கிற பயங்கள் உங்களை விட்டு அகற்றப்பட்டிருக்கிறது, ஆகையினால் உங்களுக்கு சமாதானம். மட்டுமல்ல, நித்திய வாழ்வுக்கென்று நீங்கள் செட்டில் ஆகியிருக்கிறீர்கள், உங்களுக்கு சமாதானம். நம்முடைய வாழ்க்கையில நாம் சிலரை குறித்து சொல்லுவோம், அவனுக்கு என்னப்பா வாழ்க்கையில் என்ன ஆயிட்டான், செட்டில் ஆகிட்டான், அவன் இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவன் வாழ்க்கையிலே செட்டில் ஆகிவிட்டான். இங்கே ஆண்டவர் சமாதானம் என்று சொல்லுகிறார் சீடர்களை பார்த்து. எதற்காக சமாதானம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் நித்திய வாழ்வுக்கென்று நீங்கள் செட்டில் ஆகி இருக்கிறீர்கள். இனி எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமானவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார் சமாதானம். நம்முடைய பிரச்சனைகளும் நம்மை தாக்குகின்ற சோதனைகளும் இரும்பு திரைகளாக நம்மை ஒருவேளை சுற்றி இருக்கக்கூடும். இரும்பு திரைகளாக நம்மை சுற்றி இருக்கக்கூடும். இந்த இரும்பு திரையை தாண்டி எனக்கு யார் உதவி செய்ய முடியும்? இந்த இரும்பு திரையை, என்னை மூடி இருக்கிற இந்த இரும்பு திரையை அகற்ற யாரால் முடியும்? யார் என்னுடைய வாழ்க்கையில விடிவை ஏற்படுத்த முடியும் என்ற ஐயம் ஒருவேளை நமக்கு இருக்கலாம். பூட்டிய வீட்டிற்குள்ளே எழுந்தருளிய உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகின்ற காரிய சமாதானம். இப்ப நீ கவலைப்படாதே, நான் எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் உங்களோடு நான் இருக்க முடியும் என்பதைத்தான் இந்த சமாதானம் என்ற வார்த்தை காண்பிக்கிறது. அன்பானவர்களே, யோசித்து பார்ப்போம். அப்படி என்றால் எந்த அளவிற்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் சார்ந்திருக்கிறோம், எந்த அளவிற்கு அவருடைய மகத்துவமான வல்லமையை நாம் விசுவாசிக்கிறோம். அடுத்து இரண்டாவது கூற்றை பாருங்கள். 21வது வசனம். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அடுத்து சொல்லுகிறார் பாருங்கள், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். அடுத்து சொல்லுகிறார், சமாதானத்தை கொடுத்த ஆண்டவர், இருக்கப்பா நீங்க சந்தோஷமா இருங்க அப்படி என்று சொல்லி அவர் நிறுத்திவிட்டு முடிக்கவில்லை. அடுத்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை என்ன செய்கிறேன்? அனுப்புகிறேன். பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். பிதாவானவர் இயேசுவை எப்படி அனுப்பினார்? ஒரு பிளாட்டோவாக, ஒரு அரிஸ்டாட்டிலாக, நீ போய் உலகத்திலே ஒரு தத்துவ ஞானியா இரு என்று அனுப்பினார். அல்லது நீ போய் ஒரு புதிய புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி காட்டி என்று ஒரு விஞ்ஞானியாக இருப்பதற்காக அனுப்பினார்.
அல்லது அலெக்சாண்டரை போல நீ உலகத்தை வெற்றி கொள் மாவீரனாய் திகழ் என்பதற்காகவா அனுப்பி வைத்தார்? இல்லவே இல்லை. எதற்காக அனுப்பி வைத்தார் என்று சொன்னால், மக்களிடத்திலே செல்லுவதற்காக, மக்களுக்கு இறை வார்த்தைகளை போதிப்பதற்காக, அவருடைய சரீர ஆன்மீக தேவையிலே பங்கெடுப்பதற்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களை போதித்து அவர்களை இரட்சிப்பின் பாதையிலே நடத்துவதற்காக பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். அதே போலதான் சொல்கிறார், நான் உங்களை அனுப்புகிறேன். இதோட எல்லாம் முடிஞ்சிட்டு நினைக்காங்க, இனிதான் உங்களுடைய பணி ஆரம்பமாகும் என்பதற்கு அடையாளமாக சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். அதற்கு துணையாக பரிசுத்த ஆவியானவரையும் கொடுத்து அவர்களை அனுப்புகிறார். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டாண்டு காலம் கிறிஸ்துவின் உயிர்ப்பின் திருநாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படியெல்லாம் கொண்டாடுகிறோம்? மட்டன் என்ன, சிக்கன் என்ன, காடை என்ன, அப்படிதானே விதவிதமாய் கொண்டாடுகிறோம். அந்த பிரியாணி, இந்த பிரியாணி, அப்படி என்றெல்லாம் ஆர்ப்பரித்து கொண்டாடுகிறோம். ஆனால் நம்முடைய கொண்டாட்டம் அதோடு முடிந்து போகிறது. ஒரு சிறப்பு பிரியாணியோடு முடிந்து போகிறது. ஆனால் கடவுளுடைய கூட்டை நாம் கவனிப்பதில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். எதற்கு அனுப்புகிறார்? அன்பானவர்களே, இந்த திருச்சபையை நீங்கள் பாருங்கள். நீங்கள் எத்தனை பேர், நான் சபை பொறுப்பாளர்களுக்கு தெரியும், மற்றவர்கள் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது எனக்கு. இந்த ஆலயத்திற்கு வெளியே கூரைக்கு கீழே கிட்டத்தட்ட 20 குறியீடுகள் கல்லிலே செதுக்கி வைத்திருக்கிறார்கள். இல்லை, உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? சபை பொறுப்பாளர்கள் விட்டுருவோம், கோயில் பிள்ளை விட்டுருவோம், எத்தனை பேருக்கு தெரியும்? 2 பேருக்கு தான் தெரியும். மற்றவர்கள் நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இந்த சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறீங்க? குறியீடுகள் இருக்கிறது. அதில் 12 சீடர்கள் ப்ளஸ் மத்தியா 13 சீடர்களுக்கான குறியீடுகள், சிம்பல்ஸ் அதில் இருக்கிறது. அடுத்து 7 குறியீடுகள், பொதுவான குறியீடுகள். அதில் 3 குறியீடுகள் இருக்கிறது. நீங்கள் ஆராதனையை முடித்து போய் பாருங்கள். அதில் ஒன்று ட்ரெஸ் இருக்கிறது. ஒரு ட்ரெஸ்ஸை, ஒரு மேலாடையை கல்லிலே செதுக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த ட்ரெஸ் எதை காட்டுகிறது என்று சொன்னால், சபைக்கு என்ன சொல்கிறார்? அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அன்றைக்கு இந்த கல்லை செதுக்கி வைத்த மிஷனரிமார்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், சபையினுடைய பணி என்ன பணி என்று சொன்னால், ஆடையற்றவனுக்கு, உடுத்த உடையில்லாதவனுக்கு உடை கொடுக்க வேண்டும். அடுத்து 2வது என்னவென்று சொன்னால், ஒரு கத்தியோடு கூடிய ஒரு பிரெட் துண்டு, ரொட்டி துண்டு. அப்படி என்று சொன்னால் அது அர்த்தம் என்ன கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், உணவற்றவனுக்கு திருச்சபை என்ன கொடுக்க வேண்டும்? உணவு கொடுக்க வேண்டும். அடுத்து இன்னொரு 3வது எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். ஓப்பன் பைபிள் ஒன்று இருக்கிறது. ஓப்பன் பைபிள் என்று ஒன்று இருக்கிறது. அது சொல்லுகிறது, திருச்சபை எல்லா மக்களுக்கும் என்ன செய்ய வேண்டும்? நற்செய்தி கொண்டு செல்ல வேண்டும். இந்த உயிர்ப்பின் செய்தியை கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் இந்த அடிப்படை 3 சித்தாந்தங்களையும் திருச்சபை இன்றைக்கு என்ன செய்துவிட்டது? மறந்துவிட்டது. அதுதான் யதார்த்தமான உண்மை. தங்களை காத்துக் கொள்வதிலே, தங்களுடைய நாற்காலிகளை காத்துக் கொள்வதிலே, வருகின்ற வருமானத்தை காத்துக் கொள்வதிலே திருச்சபை இன்றைக்கு முனைப்பு காட்டுகிறது.
ஆனால் அடிப்படை காரியங்களுக்கும் தேவைகளுக்கும் திருச்சபை இன்றைக்கு செயல்படுகின்ற திருச்சபையாக இல்லை. அதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீடர்களுக்கு சொன்னார். என்ன சொன்னார்? எப்பா, பிதாவானவர் உங்களை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன். அப்போ நற்செய்தி அறிவிக்க திருச்சபையினுடைய பணி, மக்களுடைய பணி ஏதோ வந்தோம், ஆராதித்தோம், மன நிறைவோடு சென்றோம் என்பதல்ல. நம்முடைய பணி நற்செய்தி அறிவிக்கின்ற பணி. நம்முடைய பணி சரீர தேவையில் இருக்கிற மனிதர்களுடைய தேவைகளை சந்திக்கின்ற பணி என்பதை ஒருபோது நாம் மறந்து போகக்கூடாது. அடுத்து மூன்றாவது ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவினுடைய கூற்று பாருங்கள், 29வது வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தோமாவை பற்றி தெரியும், அதான் இன்னைக்கு உள்ள மெயின் டெக்ஸ்ட். தோமா முதல்ல அந்த கூட்டத்தில் இல்லை. இயேசு கிறிஸ்து காட்சி கொடுக்கும்போது எங்கே போயிட்டார்னு தெரியல, போயிட்டார். அடுத்து 8 நாளைக்கு பின்பாக வருகிறார். இயேசு கிறிஸ்து மீண்டும் காட்சி கொடுக்கிறார். அடுத்த நேரத்தில் தோமா இருக்கிறார். சீடர்கள் சொன்னதை இந்த தோமா நம்பவில்லை. அவன் சொன்னான், நீ காயப்பட்ட இடத்திலே நான் என் விரலை வைத்து பார்த்தாலுடைய நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்பேற்பட்ட தோமாவுக்கு இயேசு கிறிஸ்து மீண்டும் காட்சி கொடுக்கிறார். அவ்வாறு காட்சி கொடுத்த இயேசு அவரை பார்த்து கடைசியில் சொன்ன காரியம் இதுதான். காணாதிருந்து என்னை நீ கண்டதுனால நீ என்ன செய்தாய்? விசுவாசித்தாய். காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதான் மிக முக்கியமானது. இன்றைக்கு வாசித்து கேட்ட நிருப பகுதியை பாருங்கள். பேதுருவடிகளார் துன்பப்படுகின்ற மக்களுக்கு சொல்லுகிறார். என்ன அருமையாய் சொல்லுகிறார் பாருங்கள். நீங்கள் காணாமல் இருந்தும் அவர் என்ன செய்கிறீர்கள்? அன்பு கூறுகிறீர்கள். தரிசியாமல் இருந்து நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். 1 பேதுரு 1வது அதிகாரம் 8வது வசனம் வாசியுங்கள். நீங்கள் காணாமல் இருந்தும் அன்பு கூறுகிறீர்கள், அவரை தரிசியாமல் இருந்தும் விசுவாசிக்கிறீர்கள். யாருக்கு சொல்கிறார்? கிறிஸ்துவுக்காக துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற, வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற, நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு பேதுருவடிகளார் சொல்லுகிறார். நீ காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள், நீங்க சொல்லுகிறார், காணாமல் இருந்து அன்பு கூறுகிறீர்கள், தரிசியாமல் இருந்தும் விசுவாசிக்கிறீர்கள். அப்ப அந்த விசுவாசம் தேவை. அதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், காணாமல் இருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எனக்கு அநேகர் சொல்லுகிறத கேட்கணும். சரிப்பா, எல்லாம் சரியப்பா, எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. அப்படி கடவுள் எனக்கு சொல்லணும்னா எப்படி சொல்லட்டும்? தெய்வீக சத்தம் எனக்கு கேட்கட்டும். டிவைன் வாய்ஸ், தெய்வீக சத்தம் எனக்கு கேட்கட்டும். தெய்வீக தரிசனம் எனக்கு, விஷன், தெய்வீக தரிசனம் எனக்கு கிடைக்கட்டும். உண்மையாகவே கடவுளுக்கு சித்தமாக இருக்கும் என்று சொன்னால் ஒரு தெய்வீக வெளிப்பாடு எனக்கு கிடைக்கட்டும். அப்படின்ட்டுதான் நம்மளே அநேகர் சொல்லிக்கொண்டு காலத்தை ஓட்டி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் நம்ப முடியாத காரியம். இதில் மாற்றத்தை கடவுளால் ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால் நம்ப முடியாத காரியம். ஆகையினால் அப்படின்னு சொன்னால் தரிசனம் தரட்டும், வெளிப்பாடு தரட்டும், தெய்வ சத்தத்தை நான் கேட்கட்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த தோமாவுடைய இந்த விசுவாசம்தான் இந்த புனித இந்த யோவான் நற்செய்தி நூலுடைய உச்சகட்டமே. யோவான் முழுவதும் இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறவராக, நோயை நீக்கிறவராக, தீய மனிதர்களை தொடுகின்றவராக இருக்கிறார். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து எப்படி காண்பிக்கப்படுகின்றார்? அவ்விசுவாசத்தை நீக்குகின்ற இயேசுவாக இங்கே காண்பிக்கப்படுகின்றார். ஆம் அன்பானவர்களே,
அப்போ அவிசுவாசத்தையும் இயேசு கிறிஸ்து வென்றார், தோற்கடித்து விட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை தான். அநேக நேரத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய மகத்தான செயலை காண்பதற்கும் அனுபவிப்பதற்கும் தடைக்கல்லாக இருப்பது நம்முடைய அவிசுவாசமே, நம்முடைய அவிசுவாசம். ஆகவே அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை முதலாவது அன்றைக்கு சங்கீதத்திலே வாசித்தபடி பிள்ளைகளே, வாலிபரே, சூரியனை சந்திரனை எல்லாரும் எப்படி என்ன செய்யுங்கள்? கர்த்தரை துதியுங்கள். கடவுளை துதிப்போம். மட்டுமல்ல, ஆண்டவரிடத்தை கேட்போம், ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசத்தை அகற்றி என்னுடைய விசுவாசத்தை என்னிலே என்ன செய்யும்? வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே என்று கேட்போம். பாருங்க, அதே தோமா கண்டாதான் விசுவாசிப்பப்பா, அல்ல நான் விசுவாசிக்க மாட்டேன் அப்படி என்று சொன்னேன். அந்த அவிசுவாசியை பிடித்து கடவுள் எங்கே அனுப்பினார்? அவிசுவாசம் நிறைந்த எந்த தேசத்துக்கு அனுப்பினார்? இந்தியாவுக்கு அனுப்பினார். அதே பாருங்க, அதே தோமா வருகிறார். அவருடைய விசுவாசத்தை பாருங்கள். இந்தியா கேரளாவுக்கு வருகிற தோமையார் முதல் ஆலயத்தை எப்படி எழுப்புகிறார் என்று சொன்னால், கொச்சின் பக்கத்தில் இடம் மறந்துட்டேன், இந்த யூதர்கள் குடியிருக்கின்ற இடத்துல ஏன்னா யூதர்கள் இருக்கிற தம்முடைய மக்கள் அல்லவா, தம்முடைய இனம் அல்லவா என்று யூதர்கள் குடியிருக்கிற பகுதி அவர் தேர்ந்தெடுத்து அங்கே தங்குகிறார். அங்கே தங்குகின்றவர் காலையில் அப்படியே போகிறார். கோயில் குளத்தில் பிராமணர்கள் எல்லாரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? குளித்து கொண்டிருக்கிறார்கள். குளித்து கரையேறினா பரவாயில்ல, குளித்து முடித்து விட்டவர்கள் கை நிறைய தண்ணீரை எடுத்து எதை பார்த்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள்? சூரியனை பார்த்து அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். தோமாவை பாருங்க. அப்போ அங்கே அவ்வாறு என்னடா இவங்க சூரியனை பார்க்குறாங்க, அதை பார்த்து ஏதோ பண்ணுறாங்க, ஒன்றும் புரியலை. கூப்பிட்டு கேட்டார், ஒரு பிராமண ஆளை கூப்பிட்டார், வாப்பா என்னப்பா இப்படி பண்ணுறீங்க? ஓ அப்படியா, இப்போது நான் ஒன்று சொல்லுகிறேன், அவரோட விசுவாசத்தை பாருங்கள். இப்போது நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. உங்களுடைய தெய்வம் நீங்கள் கும்பிடுகிறீங்க, ஓகே. கையெடுத்து அவருக்கு தண்ணி பலிகளை சாற்றுகின்றீர்கள், ஓகே. நீங்கள் ஜெபம் பண்ணி கை நிறைய தண்ணீர் எடுத்து ஜெபம் பண்ணி உங்கள் தண்ணீரை மேலே நீங்கள் வீசுங்க. அந்த தண்ணீர் எந்தெந்த இடத்துல மேலே போகுதோ அந்தந்த இடத்துல நின்றது என்று சொன்னால், நான் உங்களுடைய தெய்வத்தை என்ன செய்கிறேன்? நம்புகிறேன். நான் உங்களுடைய தெய்வத்தை நம்புகிறேன். நீங்க மேலே வீசுகிற தண்ணீர் கீழே வந்தது என்று சொன்னால், நான் அடுத்து ஜெபம் பண்ணி தண்ணீரை மேலே ஊற்றுவேன். எந்தெந்த இடத்துல தண்ணீர் நின்றது என்று சொன்னால், நீங்கள் என்னுடைய தெய்வத்தை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் என்னுடைய தெய்வத்தை விசுவாசிக்க வேண்டும்தான். தோமையார் ஸ்தாபித்த முதல் திருச்சபையினுடைய வரலாறு இதுதான். கிட்டத்தட்ட 7.5 சபைகளை அவர் ஸ்தாபித்தார். ஆஃப் சர்ச் என்று சொல்லுவார்கள், அது கன்னியாகுமரியில் இருக்கிறது. 7 திருச்சபைகள் கேரளாவில் இருக்கிறது. அதில் முதல் சர்ச் இவ்வாறு ஸ்தாபிக்கப்படுகிறது, விசுவாசத்தின் அடிப்படையில். அப்போ ஓகே அப்படி என்று சொல்லி பிராமணர்களும் ஜெபம் பண்ணி தண்ணீரை கையில் எடுத்து மேலே வீசுகிறார்கள். மேலே வீசும்போது தண்ணீர் என்ன செய்கிறது? கீழே வருகிறது. அடுத்ததாக தோமா ஜெபம் பண்ணி தண்ணீரை மேலே வீசினார். எந்தெந்த இடத்துல தண்ணீர் போனதோ அந்தந்த இடத்துல தண்ணீர் நின்றது. அந்த இடத்திலே அநேக பிராமணர்கள் இயேசுவை தங்களுடைய வாழ்வுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். முதலாவது திருச்சபை அந்த இடத்திலே தான் ஸ்தாபிக்கப்பட்டது. இன்றைக்கும் அந்த இடத்திலே அருமையான திருச்சபை, இன்றைக்கும் அதே இடத்தை நாம் பார்த்து மகிழ முடியும். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, மரணத்தை நம்முடைய ஆண்டவர் மரித்து போன ஆண்டவர் இல்லை, உயிர்த்த ஆண்டவர். எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் நிரம்பிய சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர். எப்பா, நீ மட்டும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் வல்லமையையும் அனுபவித்தால் போதாது, பிறருக்கு சொல்லு என்று நம்மை அனுப்பி வைக்கிற ஆண்டவர். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்றார் அடையாளங்கள் அல்ல, அற்புதங்கள் அல்ல. காணாதிருந்தும் என்ன விசுவாசிக்கிறவனே
பாக்கியம். நீ விசுவாசி. எல்லா சூழ்நிலையும், உன்னோட பிரச்சனையில, போராட்டத்தில் நீ விசுவாசி. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை மறுமலர்ச்சி அடையும். ஆமன்பானவர்களே, உணர்வோம், சிந்திப்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். அவர் உரைத்து காட்சி கொடுத்து உரைத்த அந்த ஒலிகள் தொடர்ந்து நம்முடைய காதுகளிலே ரீங்காரம் செய்து கொண்டே இருக்கட்டும். அந்த ரீங்காரம் நம்மை வழி நடத்தட்டும். நிச்சயமாய் நம்முடைய ஆன்மீக ஓட்டம் சிறப்பானதாக இருக்கும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தை காத்துக்கொள்வதாக. ஆமென்.